சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அம்சம்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வைத்த கொடுக்கல. யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல் பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்க நிக்கணும்ல. அதே முட்டுச்சந்தில கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்க இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான் நடந்திருக்கிறதே வேற. 99 இப்படித்தான் நான் நின்று தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதிச்சு ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணைக்க சொல்லி சண்டை விட்டு மைக்க பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேற. என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தாலும் என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவறு இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ள வேலி மூடி சமாப்தம் ஜனகனை பாடிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமா இல்ல? அயோக்கியத்தான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன நீ கோச்ச பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸ் பத்தி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேல என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளவுதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படித்தான் கொடுக்கணும். அவங்க அப்படிதான் நடைமுறை. அவன் 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில நல்லா 10 கிலோமீட்டர்ல இடம் கொடுப்பீங்க. இப்பதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்படியே முட்டுச்சந்துக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமா பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லல, நம்ம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? பயங்கரமான ரவுடி ராஜ்யம். ஏன் எவனை உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏடா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். Shame on these politics. அப்புறம் என்ன உன்னைய நீ பார்க்க வந்தது? களத்துல இலை துரத்தி விடுறாங்கல்ல, சுத்தி நிக்கிறது யாரு? அவங்க கூட்டத்துல நிக்கல, அவங்க தானே விரட்டி விடுறாங்க. நியூஸ்ல சொல்றாங்களா இல்லையா? கிளம்புங்க கிளம்புங்க, நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்களே. அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆள் ஒன்ன மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்பெடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்க இருந்து என்ன அடி வாங்க சொல்றீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்ப ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவையை நோக்கித்தானே இது நடந்திருக்குது. புதுசா ஒருத்தன் பாரு, சரி வரட்டும் பாரு, நாங்க பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யார் எதிர்பார்க்க? விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல, குழந்தைத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி திட்டம் தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமா கேட்டுட்டு இருக்கீங்க. தனியோட மாதிரி சரியாவே இருந்தாலும் விஜய் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஏன் ஒரு வார்த்தை மீடியா கேட்கறாங்க, நீ வந்து ஏன் பதில் சொல்லியா? சொல்லாம சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா நீ சாதாரண 1-2 உயிரா 40 பேர் மேல நிக்கிற அந்த இடத்துல நீ நின்று பார், அப்பதான் தெரியும் தம்பி. அவ்வளோ உயரத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டி அமைச்சு பாதுகாப்புல போலீஸோடு நிற்கிது. அந்த இயல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேலே கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது. கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது.
செருப்பு வீசுறான், கல் வீசுறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆபத்துல. நான் வண்டி உள்ள போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்க விடுறா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸ் அப்படின்னு அப்படி எழுதி போடணும். இவங்களை மதிக்கிறதா இல்லை, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாசத்தில் கிடைக்கும். அதே இடத்துலதான் எடப்பாடி வந்து கேம்பெயின் பண்ணாரு. சரி, அதுக்கு என்ன? இப்ப 40 பேர் சாவலையா? வருத்தப்படுறியா? இல்லையே, அவங்களுக்கு எதுக்கு சொல்றீங்க?